எம்பி ஆகிறார் உலக நாயகன் கமலஹாசன். இது 2025 ஜூலையில் திரு கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆகிறதையும் உறுதிப்பட்டு வந்திருக்காரு. இந்த அரசியல் தெளிவிற்காக திரு கமலஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். உண்மையிலே இந்த அரசியல் தெளிவு அவரை அரசியலில் அதிகாரத்தில் இன்னும் பல மடங்கு முன்னெடுத்து செல்லும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். எம்பி ஆகிறார் உலக நாயகன் கமலஹாசன். கமல் அவர்களுடைய அரசியல் பயணத்தை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பல பத்தாண்டுகள் பின்னாடி போகணும். ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப வெளிப்படையாக அரசியல் கட்சியெலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் நடிக்க ஆரம்பித்ததுலேருந்தே வெளிப்படையாக சமூக கருத்துக்களுக்கு நிறைய சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மையம் அப்படின்னு, நான் மையமாக இருக்கேன், நான் இடதும் கிடையாது வலதும் கிடையாது, நடுநிலையாக இருக்கேன், மையமாக இருக்கேன்னு சொல்லிட்டு மையம்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அதுக்கப்புறம் 2018 மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே அன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து கட்சிகளுக்கு எதிராகவும் அந்த விளம்பரம்னா உங்களுக்கு தெரியும், ரிமோட் எடுத்து டிவியை உடைக்கிற மாதிரி அந்த டிவியில் இப்போ இருக்கிற பிரதான கட்சிகள், தமிழக கட்சிகள் பேசுகிறதெல்லாம், அவங்க பேசுகிறதெல்லாம் வரும். அதை எதிர்த்து ஆரம்பிக்கிறேன், இப்போ தமிழ்நாட்டில் அரசியலில் இருக்கிற பிரதான கட்சிகளை எதிர்த்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தார். 2018 ஆரம்பித்தார். வர பிப்ரவரி 21 இன்னொரு ஒரு வாரத்தில் 7 வருடங்கள் நிறைவு செய்து மக்கள் நீதி மையம். 2019 எம்பி எலெக்ஷனில் லோக்சபா தேர்தலில் 40 தொகுதியிலும், புதுச்சேரி உட்பட்ட 40 தொகுதியிலும் போட்டிட்டு எல்லா தொகுதியிலுமே டெபாசிட் இழந்தாங்க. அதுக்கப்புறம் 2021 சட்டசபை தேர்தலில் போட்டிட்டு திரு கமல் அவர்களே யாருமே எதிர்பார்க்காத வகையில் அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சார். அவர் தோல்வி அடைஞ்சது அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய கட்சிக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அது ஒரு பெரிய அதிர்ச்சி. அதுவும் கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கமலை தோக்கடிச்சது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய, அது அவர் நிறைய பாதித்ததும் கூட. அந்த தேர்தல் மொத்தமாக வாஷ் அவுட் ஆச்சு, எல்லா தொகுதியிலையும் கிட்டத்தட்ட டெபாசிட் போயிடுச்சு. மக்கள் நீதி மையத்தோட ஓட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 2.69 இருந்துச்சு 2021 சட்டமன்ற தேர்தலில். அதுக்கப்புறம் 2024 லோக்சபா தேர்தல் வரும்போது அந்த 3 வருஷ கேப்லேயே 2021 24க்குள்ளாரியே அவர் அவருடைய அரசியல், எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சில கட்சிகள்லாம் இருக்குது, நான் பெயர் குறிப்பிட விரும்பலை, காலத்துக்கும் நான் திரள் நிதியிலேயே வாழ போகிறேன், காசுக்காக மட்டும், அதாவது அரசியல் எனக்கு ஒரு பிழைப்பு, அரசியல் பிழைத்தோருக்காரன் கூட்டுறாகவே அரசியல் எனக்கு ஒரு பிழைப்பு, நான் அது ஒரு வேலையாக பார்க்குறேன், அது ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்குறேன், காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன், திறநிதி வருது, அதுக்காக நான் எங்கேருந்து திறநிதி வருதோ அவங்க யாரை பற்றி பேச சொல்கிறாங்களோ அவங்கள பற்றி பேசுவேன், யாரை எதிர்த்து பேச சொல்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து பேசுவேன் அப்படின்னு பல கட்சிகள் இருக்குன்னு வைங்களேன். அது உலகம் பூராவே இருக்கிறது தான், தமிழ்நாட்டிலையும் இருக்குது. திறநிதி கட்சி யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த மாதிரி ஒரு திறநிதி கட்சியாக இல்லாமல் நான் அரசியலுக்கு எதுக்கு வந்தேன், அதிகாரத்துக்காக வந்தேன். இப்போ பெரியார் அண்ணா இருந்தாங்க, இதை எல்லாருக்குமே தெரியும். பெரியார் அரசியல், தேர்தல் அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர். அண்ணா பெரியாருடைய கொள்கைகளை அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்ம காலம் முழுக்க போராடிட்டு இருந்தால் இதை எப்படி செயல்படுத்துறது, மற்றவங்கள்ட்டே போய் எவ்வளோ நாள் தான் கேட்டுக்கிட்டே நிற்கிறது, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதை கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. அதனால நம்ம தேர்தல் அரசியலுக்கு போகலாம், அதிகாரத்துக்கு போகலாம், நம்ம என்ன நம்மளோட கொள்கைகள் என்னவோ தத்துவங்கள் என்னமோ நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அதிகாரத்துக்கு போய் செய்யலாம். அப்படிங்கும்போது தான் பெரியார்கிட்ட அண்ணா பிரிந்து பெரியாருடைய கொள்கைகளை அடிப்படையாக வச்சு அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சி அந்த பெரியாரோட கொள்கைகள் படி தான் இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போது அரசியலுங்கிறது வெறும் நம்ம அந்த திறநிதி பக்கம் போக்கல, அதை விட்டுருவோம், காசுக்காக அப்படிங்கிறத தாண்டி அதிகாரம் ஒன்று தான் குறிக்கோளா. திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி சொல்வார், அதிகாரம் இருந்தால் தான் நான் எதையுமே செயல்படுத்த முடியும், நான் சும்மா காலம் முழுக்க போராடிக்கிட்டே இருப்பேன், குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா உங்கள் குரல் கேட்கப்படாது. நீங்கள் அதிகாரத்துக்கு வர்ற வரைக்கும், அதிகாரத்துக்கு வந்தால் நீங்களே பண்ணலாம், அந்த அதிகாரம்ங்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது தான் உங்கள் குரல் கேட்கப்படும், அதுக்கான நீங்கள் எதுக்காக போராடுறீங்களோ அது வெற்றி பெறும். அது ரொம்ப முக்கியம் இல்லை. இதை இந்த 3 வருடங்களில் 2021 அந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் தன்னுடைய இடம் என்ன அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் 2024க்குள்ளார அவர் கமல் அவர்களுடைய அந்த மனமாற்றம் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக பார்க்குறேன். அது நானும் அதே மாதிரி போவேன், இல்லை நான் சொல்லிட்டேன், நான் இவங்களுக்கு எதிராக தான் இருக்கேன் அப்படின்றதுனால கடைசி வரைக்கும் நான் எதிராகவே இருப்பேன், ஆனால் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதை தாண்டி சரி அடுத்த அரசியலில் என்ன பண்ணுனா நம்ம என்ன நினச்சி வர்றோமோ
நமக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, நல்லதோ கெட்டதோ நமக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, அதை வந்து நம்ம நிறைவேற்றணும், அதுக்கு நமக்கு அதிகாரம் வேணும், அதுக்காக தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம். ஆனால் அந்த அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுறது அப்படிங்கிறத இது பண்ணி அவருக்கு சரியான ஒரு முடிவு எடுத்தார். 2024 லோக்சபா தேர்தல் அப்போ அவருக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. எம்பி தொகுதிக்கு போட்டியிடலாம், அவரே கூட போட்டியிடலாம், அவர் கட்சியிலேருந்து யாராவது நிறுத்தலாம். அப்படிங்கும்போது அவர் திருப்பி ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறாரு. அவருடைய ஓட்டு பர்சன்டேஜ் என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் 2.69% தான் வந்திருக்கு. இப்போ 2024 லோக்சபா தேர்தலில் தானும் தன் கட்சியில யாரோ போட்டிக்கிட்டாங்கன்னா அந்த வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு வரும்ன்றது தெரியாது. அதனால ஒரு தெளிவான முடிவு எடுப்போம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த தேர்தலில், இந்த 2024 லோக்சபா தேர்தலில் நான் போட்டியில்லை, நான் உங்களுக்காக முழுக்க பிரச்சாரம் பண்ணுறேன், தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக எனக்கு 2025 அடுத்து வர்ற ஒரு ராஜ்யசபா சீட் தாங்க அப்படின்னோன்னா திமுகவும் அதுக்கு ஒத்துக்குது. 2024 லோக்சபா தேர்தலில் திரு கமலஹாசன் வந்து தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுக கூட்டணிக்கு ஆதரவு திரட்டுறாரு. அவர் திமுகவோட வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம்னு கண்டிப்பாக சொல்லலாம். அது அவங்க திமுக கூட்டணி அவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக இப்போ 2025 ஜூலையில் ஒரு ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன் சில காலி வருது. அதில் அவருக்கான இடம் வந்து இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் வந்து அவருடைய அலுவலகத்தில் தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் நேரில் சந்தித்து இன்றைய அரசியல் நிலவரம் கொடுத்து நிறைய பேசியிருக்காங்க. இப்போ கடந்த ஒரு வாரத்திலே வந்து பரபரப்பான அரசியல் நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் போய் நடிகர் விஜய் அவர்கள் சந்திக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதே நேரத்தில் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து முதல்வரையும் துணை முதல்வரையும் சந்திக்கிறதாகட்டும், அந்த மாதிரி நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்க இந்த சமயத்தில் வந்து இந்த சந்திப்பு முக்கியமானதாக கருதப்படுது. இதில் அவங்களோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை பற்றி 2026 அரசு தேர்தல் களத்தை பற்றி நான் முன்னாடி வீடியோக்கள்லேயே சொன்ன மாதிரி 2026 தேர்தலுக்கான ஏற்பாடுகள்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. அரசியல் கட்சிகள்லாம் அதில் தீவிரமாக இருக்காங்க. இப்போது இவர் சேகர் பாபு போய் பார்த்தா அந்த 2026 தேர்தல் பற்றி ஆலோசனை பண்ணிட்டு இவங்களுடைய கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு 2025 ஜூலையில் திரு கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆகிறதையும் உறுதிப்படுத்திட்டு வந்திருக்காரு. இந்த அரசியல் தெளிவிற்காக திரு கமலஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். உண்மையிலே இந்த அரசியல் தெளிவு அவரை வந்து அரசியலில் அதிகாரத்தில் இன்னும் பல மடங்கு முன்னெடுத்து செல்லும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.